வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஆளுநர் கைலாசநாதரை சந்தித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. பொங்கல் பரிசு தொகை வழங்குவது தொடர்பாக ஆலோசனை. மொத்தம் மற்றும் சில்லறை மருந்தகங்களில் உள்ள அனைத்து மருந்துகளையும் ஆய்வக தர அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். மருந்து கட்டுப்பாட்டு துறை அதிரடி உத்தரவு. எலுமிச்சை பழத்தை வைத்துக் கொண்டு காலத்தை ஓட்டுகிறார் என்ஆர். சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது துணை சபாநாயகரின் பேச்சு. போலி மருந்து விவகாரத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் தள்ளுமுள்ளு. 100க்கும் மேற்பட்டோர் கைது. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதி ஜீவானந்தபுரம் பகுதி மக்களுக்கு தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் வழங்கினர். லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஜீவானந்தபுரத்தில் திருப்பூர் குமரன் வீதி, பாரதியார் வீதி, பாரதிதாசன் வீதி, எம்ஜிஆர் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் இணைந்து மக்களின் வீடுகளுக்கே சென்று தினசரி கேலண்டர்களையும் பரிசு பொருட்களையும் கொடுத்தனர். மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனையும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதனையும் வரவேற்கும் விதமாக மலர் தூவி பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி குழுவினர்களும் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். கதிர்காமம் அரசு பெண்கள் பள்ளியில் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை சார்பில் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி தொடக்க விழா இன்று நடைபெற்றது. கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டார். புதுச்சேரி மண்டல அளவிலான கண்காட்சியில் மொத்தம் 382 அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றுள்ளன. தொடக்க நிலையில் 85, நடுநிலையில் 121, உயர்நிலையில் 96, மேல்நிலையில் 61 படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. பல்வேறு அறிவியல் படைப்புகள் மற்றும் சிறுமிகள் பாதுகாப்பு குறித்தான பேட் டச், குட் டச் விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு படைப்புகள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசு துறை அதிகாரி பங்கேற்று மாணவர்களின் திறமைகளை பாராட்டினர். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மகளிர் காங்கிரசுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்தும் தேசிய தலைவர்கள் வருகை குறித்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், பொதுச் செயலாளர் இளையராஜா மற்றும் மகளிர் அணியை சேர்ந்த மாநில மற்றும் பல்வேறு தொகுதியை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். பொங்கல் பரிசு தொகை வழங்குவது தொடர்பாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதரை சந்தித்து முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் பொங்கல் தொகுப்புடன் 3000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை சார்பில் 4 கிலோ பச்சரிசி, நெய், பச்சை பருப்பு உள்ளிட்ட 750 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் கொண்ட பொங்கல் தொகுப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் பொங்கல் பரிசு தொகை அறிவிக்கப்படவில்லை. தமிழகத்தில் பரிசு தொகை அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து புதுச்சேரி மக்களிடமும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. புதுச்சேரியிலும் பொங்கல் பரிசு தொகை விரைவில் அறிவிக்கப்படும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேற்று தெரிவித்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று காலை ஆளுநர் மாளிகைக்கு சென்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுடன் பொங்கல் பரிசு தொகை வழங்குவது தொடர்பாக ஆலோசனை நடத்தினார். அரசிடம் பொங்கல் பரிசு தொகை வழங்க தேவையான நிதி இல்லை. இதனால் வேறு திட்டத்திற்கான நிதியை மடைமாற்றம் செய்தால் இந்த பரிசு தொகையை வழங்க முடியும். ஆளுநரிடம் முதலமைச்சர் கூறியதாக தெரிகிறது. இதனால் முதலமைச்சர் ரங்கசாமி நேரடியாக ஆளுநர் கைலாஷ்நாதனுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். குறைந்தபட்சம் தமிழகத்தை போல் 3000 ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்படும் என தெரிகிறது. போலி மருந்து விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் கவர்னர் ஆட்சி அமல்படுத்த வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற போலி மருந்து முறைகேடு தொடர்பாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மாபெரும் பேரணி நடத்திய பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். புதுச்சேரியில் நடைபெற்றுள்ள போலி மருந்து முறைகேடு மிகப்பெரிய ஊழலாகும். இதில் முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்களாக கூறப்படும் ஏம்பலம் செல்வம், அக்கா சுந்தர் உள்ளிட்டோர் மீது உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுவரை ஒரு IFS அதிகாரி மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனால் இந்த முறைகேடு அதைவிட பல மடங்கு பெரியது என்பதற்கான பல உறுதியான ஆதாரங்கள் உள்ளன. இந்த விவகாரத்தில் 500 கோடி ரூபாய் முதல் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடைபெற்றுள்ளதாக நம்பகமான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவ்வளவு பெரிய ஊழல் குறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க தவறினால் இந்த அரசை கலைத்து கவர்னர் ஆட்சி அமல்படுத்த வேண்டும் என்பதே எங்களின் வலியுறுத்தல். இந்த போலி மருந்து முறைகேட்டில் NR காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியினரின் பங்கு உள்ளதா என்பதை முழுமையாக விசாரிக்க வேண்டும். பல ஆதாரங்கள் இருக்கும் நிலையில் நடவடிக்கை எடுக்க அரசு ஏன் தயங்குகிறது என்பது புரியவில்லை. எனவே இந்த விவகாரத்தில் CBI, அமலாக்கத்துறை மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை குழுவுக்கு ஒப்படைத்து முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாநில அளவிலான கலா உற்சவ போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுவை மாநிலம் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி மற்றும் எலைட் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் மத்திய அரசின் சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கலா உற்சவ் எனப்படும் கலை விழாவில் இந்த கல்வியாண்டிற்கான போட்டிகளில் பங்கு பெற்றனர். இதில் மண்டல, மாநில அளவில் தேர்வாகி 7 போட்டி பிரிவில் வெற்றி பெற்று தேசிய அளவில் பங்கு பெற்றனர். பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்று முதல் பரிசினை பெற்று தங்க கோப்பையும், குழு நடன போட்டியில் பிரசிடென்சி பள்ளி மாணவிகள் 2ஆம் பரிசினையும் பெற்று வெள்ளி கோப்பையும் பெற்று சாதனை படைத்தனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் புதுச்சேரி கல்வி அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த பிரசிடென்சி மற்றும் பிரசிடென்சி எலைட் பள்ளி மாணவ மாணவிகளை கல்வித்துறை அமைச்சர் வெகுவாக பாராட்டி தனது மகிழ்ச்சியை தெரிவித்தார். மேலும் வெற்றி பெற உறுதுணையாக இருந்து மாணவ மாணவிகளுக்கு ஊக்கமளித்த பள்ளி தாளாளர் டாக்டர் கிறிஸ்டிராஜையும், பள்ளி முதல்வர் ஜெயந்தி ராணியையும், பள்ளி செயலாளர் கௌதமையும் கல்வி அமைச்சர் மனமாற பாராட்டி மகிழ்ச்சியை தெரிவித்தார். போலி மருந்து விவகாரம் எதிரொலியாக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மொத்த மற்றும் சில்லறை மருந்தகங்களில் உள்ள அனைத்து மருந்துகளின் ஆய்வக தர அறிக்கையை சமர்ப்பிக்க மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்து தயாரித்து நாடு முழுவதும் சப்ளை செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மேலும் இந்த போலி மருந்து விவகாரத்தில் பல ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளதால் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பரிந்துரையின் பேரில் இவ்வழக்கு CBI விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் CBI தனது விசாரணையை துவங்கியுள்ள நிலையில் புதுச்சேரியில் மொத்த மற்றும் சில்லறை மருந்தகங்களில் இருப்பில் உள்ள மற்றும் இனிவரும் காலங்களில் கொள்முதல் செய்யப்படும் மருந்துகளில் ஒவ்வொரு தொகுப்புகளுக்கும் ஆய்வக தர அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என
அனைத்து மருந்தகங்களுக்கும் மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி அரசின் உத்தரவை ஏற்று புதுச்சேரி மாநில மருந்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பில் அனைத்து மருந்து உற்பத்தி தொழிற்சாலைகள் மற்றும் மருந்து நிறுவனங்களுக்கு புதுச்சேரி அரசு மருந்து கட்டுப்பாட்டு துறையின் உத்தரவையும் அவர்கள் கேட்டுள்ள மருந்து ஆய்வக தர சான்றிதழும் சமர்ப்பிக்க வேண்டுமென மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு மருந்துகளின் நம்பகத்தன்மை இத்தகைய ஆய்வக தர சான்றிதழ் வாயிலாக உறுதிப்படுத்துவதோடு வாடிக்கையாளர்கள் எந்தவித அச்சமும் இன்றி வாங்கிக் கொள்ளலாம் என புதுச்சேரி மாநில மருந்து வணிகர்கள் சங்கத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் 3 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி இன்று 3 முக்கிய மனுக்கள் அளிக்கப்பட்டன. கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன், மாநில செயலாளர்கள் ரவி, ராஜாராம் மற்றும் அனிதா ஆகியோர் இந்த மனுக்களை ஆளுநர் அலுவலகத்தில் சமர்ப்பித்தனர். புதுச்சேரியில் போலி மருந்து விநியோகம் தொடர்பாக பொது சுகாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் கடுமையான சட்ட நடவடிக்கைகளை அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்று புள்ளி விவரங்களின் அடிப்படையில் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பவும், வேலைவாய்ப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் விண்ணப்பதாரர்களுக்கு உரிய வயது தளர்வு வழங்க வேண்டும் என்றும், இது தொடர்பான கோப்பு எண் மற்றும் PETRR கருத்து குறிப்புகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 11 மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய அரசுடன் இணைந்து ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் நலன் சார்ந்த இந்த 3 முக்கிய கோரிக்கைகள் குறித்து துணைநிலை ஆளுநர் தனி கவனம் செலுத்தி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. எலுமிச்சம் பழத்தை வைத்துக் கொண்டு காலத்தை ஓட்டுகிறார் என்ஆர் என்று மக்களிடம் கிண்டலாக துணை சபாநாயகர் ராஜவேலு பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதியில் மடுகரை காமராசர் பகுதியில் பொதுப்பணித்துறை மூலமாக ஆழ்துளை கிணறு மற்றும் உயர் ரக மின் மோட்டார்கள் அமைக்கும் பூமி பூஜையை நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 16 லட்சத்திற்கான பணியை தொடங்கி வைத்தார் துணை சபாநாயகர் ராஜவேலு. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் பெண்கள் துணை சபாநாயகரிடம் இப்பகுதியில் உள்ள சாலை நீண்ட நாட்களாக பயன்படுத்த முடியாமல் உள்ளதாகவும், இன்னும் சில மாதங்களுக்குள் தேர்தல் நெருங்குவதால் அதற்கு முன்பாகவே சாலையை சரி செய்யுமாறும் கோரிக்கை வைத்தனர். இதனை கேட்டுக்கொண்ட துணை சபாநாயகர், அடுத்த 5 வருடம் நான் தான் சட்டமன்ற உறுப்பினர், அப்போது சரி செய்து விடுவேன் என்று கூறினார். அப்பொழுது பொதுமக்களும் உடனடியாக சாலையை சரி செய்யுமாறு கோரிக்கை வைத்தனர். அதற்கு ஒரு பெண்மணியிடம் எலுமிச்சம் பழத்தை கொடுத்துவிட்டு, இதை பத்திரமாக வைத்துக்கொள், இதை வைத்துக் கொண்டுதான் என்ஆர் காலத்தை ஓட்டுகிறார் என்று கூறினார். ஆட்சியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் துணை சபாநாயகர் பதவியில் இருந்து தனது சொந்த கட்சி முதல்வரை விமர்சித்து கிண்டல் அடித்து பேசியது அப்பகுதியில் பொதுமக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சட்டசபை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போலி மருந்து விவகாரத்தில் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் தலைமையில் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி ராஜா திரையரங்கம் சந்திப்பில் இருந்து 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக நேரு வீதி வழியாக சட்டமன்றத்தை நோக்கி வந்தனர். கேண்டீன் வீதி சந்திப்பில் பேரிகார்டு அமைத்து தடுத்து நிறுத்தினர். அப்போது தடுப்புகளை உடைத்து முன்னேறி சென்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் அப்பகுதியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கேயே அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். மாநில முதல்வரே
ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில மகளிரணி அமைப்பாளராக சமூக சேவகி வாசுகியை நியமனம் செய்து மாநில தலைவர் வெங்கட்ரமணன் அறிவித்துள்ளார். புதுச்சேரி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கட்சியை வலுப்படுத்தும் வகையில் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தலைவர்களை நியமிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டு கடந்த வாரம் முத்தியால்பேட்டை, உப்பளம், முதலியார்பேட்டை, உருளையன்பேட்டை, அரியாங்குப்பம், வில்லியனூர், ஊசுடு, திருபுவனை, தட்டாஞ்சாவடி, ஏனாம் ஆகிய 10 தொகுதிகளுக்கு தலைவர்கள் நியமிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில மகளிரணி அமைப்பாளராக சமூக சேவகி வாசுகியை நியமனம் செய்துள்ளதாக ஆர்.எல். வெங்கட்ராமன் அறிவித்துள்ளார். மாநில மகளிரணி அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள வாசுகி MA B.Ed படித்தவர், தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர், அன்பு, ஆதரவு, இயற்கை அமைப்பின் நிறுவனர், சமூக பணியில் ஈடுபாடு கொண்டவர், கவிதை, விழிப்புணர்வு பாடல், பாட்டு பாடுதல் போன்ற திறமைகளை உள்ளடக்கி வைத்துள்ளவர், ஏழை எளிய மக்கள், கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்தில் அக்கறை எடுத்து உதவி செய்து செயல்படுத்துபவர். இவரது சமூக சேவைக்கு பல பாராட்டுகளும் நூற்றுக்கணக்கான விருதுகளும் பெற்றவர். குறிப்பாக தற்போதைய மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வழங்கிய சாதனையாளர் விருது, தீபம் தொலைக்காட்சி வழங்கிய சிறந்த பெண்மணி விருது, சாரதா கங்காதரன் பல்கலைக்கழகத்தில் வழங்கிய காமராஜர் விருது, காமராஜர் ஓவியக்கூடம் வழங்கிய சாதனையாளர் விருது, பாரதியாரின் அக்னி பறவை விருது, சமூக சேவகி சேவை சுடர் விருது போன்ற நூற்றுக்கணக்கான விருதுகளை பெற்றவர். ஊனமுற்றவர்களுக்கும் தெருவோரம் வசிப்பவர்களுக்கும் பல்வேறு உதவிகளை செய்து வருபவர். பள்ளிகளுக்கு விதைப்பந்து வழங்கி சிறப்பு செய்தவர். 20,200 மரக்கன்றுகளை நட்டு இயற்கை வளங்களை பெருக்க பாடுபட்டவர். அப்படிப்பட்ட சமூக பணிகளில் ஆர்வமுள்ள ஒருவர் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் மகளிரணி அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆகவே புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மாநில மகளிரணி அமைப்பாளர் வாசுகிக்கு மகளிர் மற்றும் கழக தொண்டர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து உதவும்படி ஆர்.எல். வெங்கட்ராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊசுடு சட்டமன்ற தொகுதி அமைதி நகர் பகுதியில் 2026ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதி அமைதி நகர் அம்மன் கோவில் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் கேலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து மாலை அணிவித்து முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனையடுத்து ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளருமான கார்த்திகேயன் தலைமையில் காங்கிரஸ் பிரமுகர்கள் முன்னிலையில் பொதுமக்களுக்கு கேலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி முதற்கட்டமாக தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி காங்கிரஸ் பேரியக்கத்தின் PCC தலைவர் சேகர், வழக்கறிஞர் மாநில துணைத் தலைவர் டேவிட், வட்டார தலைவர்கள் ஆறுமுகம், முருகன் மற்றும் கமலக்கண்ணன் மற்றும் ஊர் தலைவர்கள், மாநில தலைவர்கள், அனைத்து தலைவர்கள், செயலாளர்கள், ஊசுடு தொகுதியை சார்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கடலூர் பாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் காட்டுக்குப்பத்தில் கழிவுநீர் சாலை ஓரத்தில் தேங்கி நிற்பதை கண்டுகொள்ளாத அதிகாரிகளால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடலூர் பாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் காட்டுக்குப்பம், கந்தன்பேட், பிள்ளையார்குப்பம் சந்திப்பு பகுதியில் சாலையோரத்தில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் குப்பைகள் அடைத்துக் கொண்டு கழிவுநீர் வெளியே செல்ல முடியாத நிலையில் உள்ளது. சாலையின் ஓரத்தில் தேங்கி நிற்கிறது. கழிவுநீரில் இருந்து துர்நாற்றம் அதிகமாக இருப்பதினால் அப்பகுதி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனைக்கு வந்து செல்லும் போது இடத்தில் கழிவுநீர் சாலையில் தேங்கி நிற்பதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதினால் அப்பகுதி மக்களுக்கு நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சியின் புதுச்சேரி முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள அரிமா தமிழனை புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மாநில மற்றும் பல கட்ட தரப்பில் நிர்வாகிகளை நியமித்தார். இதனையடுத்து புதுச்சேரியில் மாநில முதன்மை செயலராக அரிமா தமிழன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து புதுச்சேரியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். தொடர்ந்து மாநில கட்சி நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகள் அனைவரும் முதன்மை செயலாளருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். கதிர்காமம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் ரத்னா ரமேஷ் போட்டியிட மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் விருப்ப மனு வழங்கினர்.
புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு பெறப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மாநில காங்கிரஸ் நிர்வாகியும் தொகுதி தேர்தல் பொறுப்பாளருமான ரத்னா ரமேஷ் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கதிர்காமம் மற்றும் திருபுவனை ஆகிய தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று மாநில காங்கிரஸ் செயலாளர் கவிப்பிரியா, ரீட்டா, எழில், சுதா, ஜவஹர் பால்பவன், மஞ்ச், மாநில ஒருங்கிணைப்பாளர் நிர்மலா, மைனாரிட்டி காங்கிரஸ் துணைத் தலைவி நஜிமா, ரஹ்மத் பீவி, மும்தாஜ், மகிழா காங்கிரஸ் துணைத் தலைவி காயத்ரி, பொதுச் செயலாளர்கள் வான்மதி, ஷர்மிளா, விஜயலட்சுமி, தொகுதி நிர்வாகிகள் நித்யா, ரேகா, ரமணி, கிரேசி மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விருப்ப மனுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் வழங்கினர். புதுச்சேரி சபரிமலை ஐயப்பா சேவா சமாதானம் சார்பில் கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் பெருவழிப்பாதை காலக்கெட்டியில் அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பாக ஆனந்தன் மற்றும் ரமேஷ் ஆலோசனையின்படி புதுச்சேரி மற்றும் பண்டசோழநல்லூர் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப யோகம் சார்பில் 21 பேர் கொண்ட குழு இங்கிருந்து அனைத்து பொருட்களையும் சபரிமலைக்கு எடுத்துக்கொண்டு டிசம்பர் 30, 31 ஆகிய தேதிகளில் அங்கு சென்று தங்கி சமைத்து அன்ன பிரசாதத்தினை ஜனவரி 1, 2 ஆகிய தேதிகளில் பக்த சுவாமிமார்களுக்கு வழங்கினர். இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு அன்ன பிரசாதம் பெற்றனர். இதேபோல் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பெருவழிப்பாதை காலக்கெட்டியில் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்கப்படும் என்று ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப யோகம் சார்பில் 21 பேர் கொண்ட குழு சார்பில் தெரிவித்தனர். காங்கிரஸ் கட்சி சார்பாக அரியாங்குப்பம் தொகுதியில் ஐயப்பன் போட்டியிட தொகுதி நிர்வாகிகள் கட்சி அலுவலகத்தில் விருப்ப மனு வழங்கினர். காங்கிரஸ் கட்சி சார்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட கட்சி நிர்வாகிகளிடம் அனைத்து தொகுதிகளிலும் இருந்து விருப்ப மனு பெறப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அரியாங்குப்பம் தொகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் போட்டியிடுவதற்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ஐயப்பனுக்கு அரியாங்குப்பம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட வேண்டும் என விருப்ப மனு வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் சங்கர், PCC சசி மற்றும் தொகுதி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலையின் ஓரம் கொட்டி வைக்கப்பட்டிருந்த பழைய டயர்களை மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்ததால் புகைமூட்டம் சூழ்ந்தது. பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். புதுச்சேரி அடுத்த அரியூர் அருகே விழுப்புரம் நாகை 4 வழி சாலையில் ஓரம் கொட்டி வைத்திருந்த பழைய டயர்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததால் தீ மளமளவென பற்றி எரிந்து அப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காட்சியளித்தது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த புகை மூட்டம் சூழ்ந்ததால் விழுப்புரம் நாகை 4 வழி சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள், பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் இதன் காரணமாக மூச்சு திணறலும் ஏற்பட்டு கடுமையான அவதிக்கு உள்ளாகினர். அது மட்டும் இல்லாமல் அப்பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் புகைமூட்டம் சென்றதால் பெருமளவில் பாதிப்பிற்கு பொதுமக்கள் உள்ளாகினர். இதனை அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். சுமார் 1 மணி நேரம் போராடி புகை மூட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அவதியாக சென்ற பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் நிம்மதி மூச்சடைந்தனர். பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் தலைமை செயலகத்தில் உள்ள அரசு செயலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளில் பொதுப்பணித்துறையில் 1378 பேர் வவுச்சர் ஊழியர்களாக ஒப்பந்த அடிப்படையில் குடிநீர் விநியோகம், சாலை கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளில் கடந்த 15 வருடங்களாக ஈடுபட்டு வருகின்றனர். 10,000 ரூபாய் ஊதியம் வாங்கி வந்த இவர்களுக்கு இந்த ஆட்சியில் 18,000 ரூபாயாக ஊதியம் உயர்த்தி வழங்கப்பட்டது. இதனிடையே 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஊழியர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் ரங்கசாமி இருமுறை சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் கதிர்காமம் மருத்துவக் கல்லூரி, பாண்லே நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி பொதுப்பணித்துறையில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்தது போல 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பொதுப்பணித்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தலைமை செயலகத்தில் உள்ள பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அரசு செயலரிடம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சென்ற நிலையில்
பணி நிரந்தரம் செய்யப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பண்டசோழநல்லூர் கிராமத்தில் சாலையில் எரியாத தெரு விளக்குகளை காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் தனது சொந்த செலவில் மாற்றி அமைத்தார். நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பண்டசோழநல்லூர் பகுதியில் நீண்ட நாட்களாக தெரு விளக்குகள் எரியாமல் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். அந்த வகையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அன்பரசன் சொந்த செலவில் சாலைகளில் தெரு விளக்குகளை மாற்றி அமைத்தார். தேமுதிகவின் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 மாநாட்டு பந்தலை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பார்வையிட்டார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பாசார் கிராமம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக வருகிற ஜனவரி 9ஆம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் பாதுகாப்பு அம்சங்கள், தொண்டர்களுக்கான இருக்கை, வாகனம் நிறுத்துமிடம், மாநாடு பந்தல் மேடை உள்ளிட்டவை குறித்து மாநாடு நடைபெறும் திடலில் பிரேமலதா விஜயகாந்த் பார்வையிட்டார். கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்தார். தேமுதிகவின் பொருளாளர், மாநில இளைஞரணி செயலாளர் விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாகரன் மற்றும் அவரது இளைய மகன் நடிகர் சண்முக பாண்டியன் மாநாட்டு திடலை பார்வையிட்டனர். விரைவில் பணிகளை முடிக்கவும் தொண்டர்களுக்கான வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் 3 நாட்களில் மாநாடு நடைபெற உள்ளதாகவும் 9ஆம் தேதி காலை முதல் தமிழகம் முழுவதும் இருந்து தொண்டர்கள் குவிய தொடங்கிவிடுவார்கள் என்றும் தெரிவித்தார். பணிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறோம். பணிகள் விரைந்து முடிக்க கோரி உள்ளோம். 2 நாட்களுக்குள் அனைத்து பணிகளும் முடிந்துவிடும். கேப்டனின் ஆசீர்வாதத்துடன் நடக்க இருக்கும் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 மிக ஒரு எழுச்சியான மாநாடாகவும் பிரம்மாண்டமான மாநாடாகவும் அனைவராலும் வரவேற்கக்கூடிய மாநாடாகவும் இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நல்ல ஒரு ஒளிமயமான விஷயம் நடக்கும். எதிர்காலம் அமையும். நல்ல ஒரு மாற்றம் வரும். தலைவர் இல்லாமல் நடக்கும் மாநாடு. 8ஆம் தேதி பணிகள் முடிந்து ஒத்திகை பார்க்க உள்ளோம். கூட்டணி குறித்து கேட்டதற்கு மாவட்ட நிர்வாகிகளுடன் கருத்துக்களை கேட்டறிந்துள்ளோம். கூட்டணி குறித்தும் கட்சியின் நிர்வாகிகளுடன் கருத்தை தெரிவிப்போம். கேப்டன் நடத்திய மாநாடு முழுவதும் தானாக சேர்ந்த கூட்டம். ஒட்டுமொத்த நிர்வாகிகளின் கருத்தை கேட்டு கூட்டணி குறித்து முடிவு செய்ய வேண்டும். முதலில் வெற்றி அளித்த விருதாச்சலம் தொகுதி எங்கள் நெஞ்சில் இருந்து அகலாத ஒரு தொகுதி. உங்கள் எதிர்பார்ப்பை மாநாட்டில் அறிவிப்பேன். கூட்டணியில் எத்தனை தொகுதி கேட்பீர்கள் என கேட்டதற்கு 234 தொகுதிகளையும் கேட்பேன் என சிரித்தபடி கூறினார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கென்று ஒரு மரியாதை உண்டு. கேப்டன் உயிரை கொடுத்து வளர்த்திருக்கிறார். அதற்கான மரியாதை இருக்கிறது. தேமுதிக அதற்கான இடம் எல்லோருக்கும் கட்சிக்கும் தெரியும். நிச்சயம் அதனை பெறுவோம். இவ்வளவு நாள் காத்திருந்தீர்கள். கொஞ்சம் பொறுமையாக காத்திருங்கள், அறிவிப்பேன் என பேசினார். மறைந்த தமிழ் ஆசிரியர் கணேசன் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள மணக்குள விநாயகர் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ் ஆசிரியர் கணேசன் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் உள்ள 200க்கும் மேற்பட்ட தமிழ் மாணவர்கள் மற்றும் கலைஞர்கள் இணைந்து தமிழ் வித்வான் பள்ளிக்குளம் சுப்பிரமணியன் மற்றும் அகூர் முருகன் ஆகியோர் பட திறப்பு விழாவில் முன்னிலை வகித்தனர். பட்டாபி அனைவரையும் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ் சக்கரவர்த்தி, கலைமாமணி பழனிவேல் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த தமிழ் கலைஞர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பு மங்கள இசை நிகழ்ச்சி நடத்தினர். பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அனுமந்தை ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கப்பட்டது. மரக்காணம் அருகே அனுமந்தை ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கும் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றிய சேர்மன் தயாளன் தலைமை தாங்கி 169 மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அமுதா, பள்ளி மேலாண்மை குழு தலைவர் துரை நாராயண கண்ணன், மாவட்ட கவுன்சிலர் புஷ்பவள்ளி குப்புராஜ், உதவி தலைமை ஆசிரியர் பழனிவேல், ஒன்றிய கவுன்சிலர்கள் தேவி ராஜதுரை, துர்கா தேவி கலைஞர், ஒன்றிய அவைத் தலைவர் தியாகராஜன், பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆளுநர் கைலாசநாதரை சந்தித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. பொங்கல் பரிசு தொகை வழங்குவது தொடர்பாக ஆலோசனை. மொத்தம் மற்றும் சில்லறை மருந்தகங்களில் உள்ள அனைத்து மருந்துகளையும் ஆய்வக தர அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். மருந்து கட்டுப்பாட்டு துறை அதிரடி உத்தரவு.
எலுமிச்சை பழத்தை வைத்துக்கொண்டு காலத்தை ஓட்டுகிறார் என்ஆர். சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது துணை சபாநாயகரின் பேச்சு. போலி மருந்து விவகாரத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் தள்ளுமுள்ளு, 100க்கும் மேற்பட்டோர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.